ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோ என்னென்னா, சென்னை டு பெங்களூருக்கு நாங்கள் போன வீடியோ தாங்க. பெங்களூரில் நாங்கள் எந்தெந்த பிளேஸ்க்கு போனோம், என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. வீடியோவை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை டு பெங்களூர் நாங்கள் ட்ரெயினில் தான் போனோம். ஏர்லி மார்னிங் 4:30க்கெலாம் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தால் A to Bக்கு பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அங்கே போய் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறமா அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பெங்களூருக்கு போகிறேன். அங்கே அக்கா வீட்டுக்கு போனோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கூட உட்காந்து பேசணும், அவங்க பசங்க கூடலாம் உட்காந்து பேசுனதில் டைம் போனதே தெரியல. அன்றைக்கி ஃபுல் டே வந்து வீட்லேயே என்ஜாய் பண்ணோம். என் பசங்களுக்கு வந்து அவங்கள பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்துச்சு. டாம் குட்டிலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணா. அக்காவுக்கு வந்து 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணுங்களும் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க. தம்பி வந்து காலேஜ் வந்து படிக்கிறாங்க. மறுநாள் காலையில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு பெங்களூர்லேயே ரொம்ப ஃபேமஸான சிவாஜி நகர் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் இப்போ தாங்க இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன். பாப்பாவுக்கு ஒரு 3 வயசு இருக்கிறப்ப வந்தது. அதுக்கப்புறம் இடையில் ஒரு 11 வருஷம் ஆயிடுச்சு. தம்பி பிறந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். இதுக்கிடையில் நிறைய டைம் வந்து நான் பெங்களூருக்கு போயிருக்கேன். அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையவே இல்லை. இந்த டைம் பிளான் பண்ணி ஃபஸ்ட் டைம் பெங்களூரில் நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா சர்ச்சுக்கு தான் போகணும் அப்படின்னு மைண்டில் வந்து செட் பண்ணிட்டு தான் நாங்கள் பெங்களூருக்கே போனோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சர்ச்சை வந்து சுற்றி பாருங்கள். ஏசப்பா
என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் கஷ்டம், கவலை, தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு இருக்கும்போது நம்ம யாரை நோக்கி ஓடுவோம்? கோயிலை நோக்கி தான் ஓடுவோம். அது இந்து கோயிலாக இருக்கட்டும், முஸ்லீம் கோயிலாக இருக்கட்டும், கிறிஸ்டின் கோயிலாக இருக்கட்டும். பட் எனிவே எல்லா சாமியுமே இங்கே ஒன்று தான். இங்கே நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இந்த யூனிவர்ஸில் தான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். என் லைஃப்பில் நடந்த ஒரு சில விஷயம் என்னென்னா, எனக்கு நிறைய கஷ்டம், கவலை, தீர்க்க முடியாத பிரச்சனைலாம் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைலாம் நான் கடவுளை மட்டும்தான் இருக்க பிடிச்சிப்பேன். கடவுள்கிட்ட போயிட்டு அங்கே சர்ச்சில் முட்டி போட்டு அழுந்து என் மனசில் இருக்கிற பாரத்தெல்லாம் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா என்னுடைய பெரிய பாரமே அங்கே கழட்டி வச்ச மாதிரி. அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நான் சர்ச்சிலேருந்து வெளியே வருவேன். என்னுடைய லைஃப்பில் நிறைய மேஜிக் நடந்திருக்கு. நீங்களும் கஷ்டத்தோடு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட உண்மையாக வேண்டிக்குங்க. அந்த கஷ்டத்தை சந்தோஷமாக மாற்றி தருவார். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சர்ச்சுக்கு வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. சர்ச்சிலேருந்து வெளியே வந்ததும் ஒரு ஷாப்பிங் ஏரியா இருக்குது இங்கே. பசங்களுக்கு நாங்கள் ஸ்வீட் கார்ன் வேணும்னு கேட்டாங்க. பசங்களுக்கு மட்டும் ஸ்வீட் கார்ன் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே ஷாப்பிங் ஏரியா சுற்றி பார்த்தோம். இங்கே பேகு, ட்ரெஸ்ஸு, காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸு நிறைய இருக்குது. நம்ம கம்மியான ப்ரைஸ்லேயே ஷாப்பிங் பண்ணிக்கலாம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் எதுவும் அன்றைக்கி ஷாப்பிங் பண்ணலை. பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக எங்கேயாவது வெளியே கூட்டுன்னு போகலான்னு பக்கத்தில் கப்பன் பார்க் இருக்குது, அங்கே போகலான்னு அக்கா சொன்னாங்க. அங்கே தான் கிளம்பிகிட்ருக்கோம். வாங்க கப்பன் பார்க் போயிட்டு பார்க்கலாம். கான்ஸ்ல மாமி கூட்டி விட்றா. கான்ஸ்ல மாமி கூட்டி விடு. ஐஸ்கிரீமு வரண்டா ஸ்டார்ட் பண்ணல இருப்பா ப்ரோ ஒரு நிமிஷம். ஹாய் சொல்லு அகிலா, ஹாய் சொல்லு சாரா 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 ஹாய் சொல்லுங்க எல்லாரும். அக்கா பக்கத்து அக்கா இங்க ஆர்கிட்ட வந்துடலாம்.
டாமே ஆமாம் மந்த்ரா கை காமி பாரு தாரா டாம் நல்லா இருக்குப்பா, காடுலாம் சூப்பராக இருக்கு. ஆமாம், காலாவெல்லாம் பூண்டு செடினா அதை பெடிக்கிறேன். கசப்பாக இருக்கும். அப்புறம் அது ஊதனா பறக்கும்ல, அது என்ன தெரியும்? ஒயிட் வந்து எப்படின்னா இதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஓய் டாம் தேங்க்யூ அங்கே தோடு மேலே தோடு மேலே சைஸில் இப்படி காமிச்சா போல் அதே தானா தொட்டாச்சு. Hey Tom, hey hi. மேலே காமி நல்லா இருக்குமா பாரா. ஏறி வரமா பாம்பு தண்ணி தான் போக போகுது. ஆறு அக்கா தண்ணி தாரா டாம் சொல்லு. லலிதா நீங்களும் வந்துருங்க, உள்ள வாங்க அக்கா, நீங்களும் உள்ள வந்துருங்க. டான்ஸ் தாரா டான்ஸ். அப்படியே டான்ஸ் கேட்கறேன். அப்புறமா தாரா வந்து ஜாயின் பண்ணிக்கோ. தாரா அப்படி பின்னாடி போய் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கோ. முன்னாடி பிடிச்சி கப்பன் பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுக்கு வந்து அந்த கப்பன் பார்க்கில் ட்ரெயின்லேயே போய்ட்டு ஃபுல் வியூ வந்து காமிச்சோம். அதுக்கப்புறம் உள்ளேயும் வந்து கொஞ்சம் விளையாட வச்சோம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு அங்கேருந்து மெட்ரோவில் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் வந்து பெங்களூருக்கு போயிட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மெட்ரோவில் போகிறேன். அங்கேருந்து 4 பிளாக் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து பெங்களூர்லேருந்து சென்னைக்கு கிளம்பிட்டோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.